அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொன்ன வேத வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பயந்து உம்முடைய கிருபைக்கு காத்திருக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆண்டவரே, இந்த நாளில் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 10வது வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோவாசினுடைய 37ஆம் வருஷத்தில் யோவகாசின் குமாரனாகிய யோவாஸ் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவில் 16 வருஷம் ராஜபாரம் பண்ணி. யூதாவோட ராஜாவும் யோவாசு, இப்ப இஸ்ரவேலோட ராஜாவும் யோவாஸ். அதே டைம்ல இங்க யோவாஸ் ராஜாவாரா. சமாரியான்றது இஸ்ரவேலோட தலைநகரம். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேல் ராஜா ராஜாவாகிய யோவாஸ் கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்து வந்தா. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகாமல் அவைகளிலெல்லாம் நடந்தார். யெரொபெயாமோட பாவம் பெத்தேல்லையும் தான்லையும் பொன் கன்று குட்டிய செய்து இஸ்ரவேல் மக்கள் அதை வணங்கும்படியா செய்தான். அதான் அவன் செய்த பாவம். அவனை பின்பற்றி ஜனங்களும் அந்த வழிகள்ல நடந்து கர்த்தரை வேதனைப்படுத்தினாங்க. யோவாசின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவன் யூதாவின் ராஜாவாகிய அமித்ஷாவோடும் அவன் யுத்தம் பண்ணின வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவா எழுதியிருக்கிறது. இஸ்ரவேல் ராஜா செய்ததெல்லாம் நாளாகம புஸ்தகத்துல, அவங்களுக்குரிய நாளாகம புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. யோவாஸ் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் யெரொபெயாம் அவன் சிங்காசனத்தில் வீற்றிருந்தான். யோவாஸ் சமாரியாவிலே இஸ்ரவேலின் ராஜாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான். இஸ்ரவேலோட தலைநகரம் சமாரியா. அதனால சமாரியால அவங்க அடக்கம் பண்ணாங்க யோவாச. அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். இந்த யோவாசோட நாட்கள்ல எலிசா மரணத்துக்கு அடையக்கூடிய வியாதிப்பட்டிருந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்தில் போய் அவன் மேல் விழுது அழுது, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றான். அந்த நாட்கள்ல தீர்க்கதரிசிகள் ஜனங்களை வழி நடத்துறவங்க, நீதான் எங்களுக்கு ஸ்ட்ரென்த், ரதம் குதிரை வீரர் அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு யுத்தத்துக்கு போறதுக்கு பயன்படுத்த ஸ்ட்ரென்த்தா இருக்கிறது ரதமும் குதிரையும். அப்படி தேசத்துக்கு பலமா இருந்த நீங்க மறிக்க போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என் தகப்பனே, தகப்பனேன்னு அழுகிறான் இஸ்ரவேல் ராஜா. இதே மாதிரி எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமானவரே அப்படின்னு சொல்றத 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல நம்ம வாசிக்கலாம். நீங்க தான் எங்க தேசத்தோட ஸ்ட்ரென்த், நீங்க மறிக்க போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கவலையோடு இஸ்ரவேல் ராஜா சொல்றான். எலிசா அவனை பார்த்து வில்லையும் அம்பையும் பிடியும் என்றார். அப்படியே வில்லையும் அம்புகளையும் பிடித்து கொண்டான். எலிசா சொல்ல சொல்ல எலிசா சொல்றத கேட்டு அதன்படி செய்யறான். அம்பையும் வில்லையும் எடுக்க சொல்றான். அது மாதிரி பிடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி,
உம்முடைய கையை வில்லின் மேல் வையும் என்றான். அவன் தன் கையை வைத்தபோது எலிசா தன் கைகளை ராஜாவினுடைய கையின் மேல் வைத்து, தீர்க்கதரிசியாகிய எலிசா அந்த ராஜாவோட கை மேல, வில்லு மேல அவன் கைய வச்சிருக்கான். அது மேல இவன் கைய வைக்கிறான். கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் என்றான். அவன் அதை திறந்த போது எலிசா எய்யும் என்றான். கிழக்கு பக்கத்துல இருக்க ஜன்னலை திறக்க சொல்லி அந்த பக்கத்துல அந்த அம்ப எய்ய சொல்றான். அப்பொழுது இவன் எய்த போது அது கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பும் சீரியரினின்று விடுதலையாக்கும் ரட்சிப்பின் அம்பானது. இந்த அம்பு எய்ததை குறிச்சு, இது கர்த்தருடைய ரட்சிப்பின் அன்பு. நீ சீரியர்களை ஜெயிப்பீங்க. நீ ஆபெக்கிலே சீரியரை தீர முறியடிப்பீர் என்றான். இப்ப தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் எலிசா சொல்றான். நீ சீரியரை முறியடிப்ப. பின்பு அம்புகளை பிடியும் என்றான். முதல்ல அம்பை எய்ய சொன்னா, இப்ப திரும்ப அம்ப பிடின்றான். அவைகளை பிடித்தான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி தரையிலே அடியும் என்றான். அவன் 3 தரம் அடித்து நின்றான். தரையில அடின்னு சொன்ன உடனே அந்த இஸ்ரவேல் ராஜா 3 தடவை அடிச்சுட்டு அப்படின்னு நிப்பாட்டிட்டான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாகி, நீர் 5-6 விசை அடித்தீரானால் அப்பொழுது சீரியரை தீர முறியடிப்பேன். நீ 5 முறை அல்லது 6 முறை அடிச்சிருக்கணும். அம்ப அடி சொல்லும் போது நீ அடிச்சிருக்கணும். ஆனா நீ அடிக்கல, தரையில அடிக்கல. அதனால நீ தீரம் முழுவதுமா முறியடிக்க மாட்ட. இப்பொழுதோ சீரியரை 3 முறை மாத்திரம் முறியடிப்பீர் என்றார். நிறைய தடவை அடிச்சிருந்தா முற்றிலுமா சீரியரை அழிச்சிருக்கலாம். ஆனா 3 தடவை செஞ்சதுனால நீ 3 தடவை மட்டும்தான் முறியடிப்பாய். எலிசா மரணம் அடைந்தான். நம்ம 14வது வசனத்துல மரணத்துக்கு ஏதுவான வியாதி எலிசாவுக்கு இருந்ததுன்னு பார்த்தோம். இப்ப இங்க எலிசா மரணம் அடைந்தான். அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. மோவாபியர் இஸ்ரவேலரோட யுத்தம் பண்றதுக்கு புறப்பட்டு வர்றாங்க. எலிசா மரணம் அடைந்து அடுத்த வருஷம். அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு, இஸ்ரவேல் மக்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போறாங்க கல்லறைக்கு. அப்படி போகும்போது அவங்க அந்த எதிரி படையான மோவாபியரோட படைய பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே அந்த மனுஷனை அடக்கம் பண்ண கொண்டு போன மனுஷனை எலிசாவோட கல்லறையில் போட்டார்கள். அவனை போட்டுட்டு அப்படியே ஓடுறாங்க. அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்ட போது, எலிசாவோட எலும்புல இந்த போட்ட அந்த மனுஷனோட பிரேதம் பட்ட உடனே அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். பார்த்தா அந்த மரித்த மனுஷன் உயிர் தெழுகிறத, கால் ஊன்றி நிக்கிறத பார்க்கலாம். ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. எலிசாவோட மரித்த எலும்புகள் மூலம் ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. யோவகாசின் நாட்களெல்லாம் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இஸ்ரவேலை ஒடுக்கினான். சீரிய ராஜாவான ஆசகேல் இஸ்ரவேல் மக்களை ஒடுக்கினான். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி, கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு இறங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கை நிமித்தம், ஆபிரகாமோட மகன் ஈசாக்கு, ஈசாக்கோட மகன் யாக்கோபு, அப்படியே அந்த சந்ததிக்கு ஆண்டவர் அவங்களோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தாரு. அதனால
இந்த இஸ்ரவேல் மக்களை அழிக்க அவங்க எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தா கூட மன்னிச்சு அவங்களை ஏற்றுக்கொள்றாரு. அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். இஸ்ரவேல் மக்கள் மேல மனதுருகி அவங்கள நினைத்தருளினார். இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் நினைத்தருளினார். சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இறந்து போய் அவன் குமாரனாகிய பெனதாத் அவன் ஸ்தானத்திலே ராஜாவான பின்பு, இப்ப சீரியரோட ராஜா பெனதாத். யோவகாசின் குமாரனாகிய யோவாஸ் ஆசகேலோடு யுத்தம் பண்ணி தன் தகப்பனாகிய யோவகாசின் கையிலிருந்து பிடித்து கொண்ட பட்டணங்களை அவன் குமாரனாகிய பெனதாத்தின் கையிலிருந்து திரும்ப பிடித்து கொண்டான். யோவகாஸ் ஏற்கனவே ஆசகேல் பிடித்த பட்டணங்கள் எல்லாம் இப்ப அவன் திரும்ப பிடித்து கொள்கிறான். 3 விசை யோவாஸ் அவனை முறியடித்து இஸ்ரவேலின் பட்டணங்களை திரும்ப கட்டி கொண்டான். 3 முறை மாத்திரம் சீரியர்களை அவங்க முறியடித்து இஸ்ரவேல் பட்டணங்களை திரும்ப கட்டி கொண்டார்கள். ஏன்னா 3 தடவை தான் முறியடிப்பீர்னு சொல்லிட்டு 19வது வசனத்துல பாக்குறோம். அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை அப்படியே நிறைவேறுது. 3 முறை மாத்திரம் இஸ்ரவேல் மக்கள் சீரியரை ஜெயிச்சாங்க, அந்த பட்டணங்களை திரும்ப கட்டி கொண்டார்கள் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொள்றோம்னா, யோவாஸ் யூதாவோட ராஜாவாய் இருக்கும்போது இஸ்ரவேல்ல இருந்த ராஜாவோட பேரும் யோவாஸ் தான். அந்த யோவாஸ் கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகள்ல நடந்து வந்தான். அவங்கிட்ட யெரொபெயாம் செய்த பாவம் இருந்துச்சு, அதை விட்டு விலகல. அடுத்து அவன் மரித்த பிறகு அவங்களோட பட்டணமான சமாரியாவில அடக்கம் பண்ணாங்க. இந்த யோவாஸ் தன்னோட நாட்கள்ல எலிசா தீர்க்கதரிசிய போய் பார்த்தான். எலிசா தீர்க்கதரிசி மரணத்தோடு போராடி கொண்டு இருக்கான். கடுமையான வியாதியினால கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் போது இவன் போய் இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே, நீங்க தான் எங்களோட ஸ்ட்ரென்த்து, இப்ப நாங்க உண்மை இழக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு போய் பாக்குறான். எலிசா வில்லையும் அம்பையும் பிடி, கிழக்கு பக்கத்துல இருக்க ஜன்னலை திறந்து அம்பை எய்யின்னு சொல்லும் போது அவர் சொல்ல சொல்ல அவன் அப்படியே செய்தான். அவன் அம்பு எய்யும் போது, இதுதான் கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பு, சீரியரை விடுதலை கொடுக்கிற, சீரியர்கிட்ட இருந்து இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கிற ரட்சிப்பின் அம்பு அப்படின்னு சொன்னா. இப்ப திரும்ப அம்ப பிடிச்சு தரையில அடிக்க சொல்றான். இஸ்ரவேல் ராஜா 3 முறை மட்டும் அடிச்சுட்டு அப்படியே நிப்பாட்டிட்டான். அப்ப எலிசா சொல்றாரு, 5-6 முறை அடிச்சிருக்கணும், அப்பதான் நீ சீரியரை முற்றிலுமாய் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவன் 3 முறை அடித்ததுனால 3 முறை மாத்திரம் சீரியரை முறியடிப்பை அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுது. அதுக்கப்புறம் எலிசா மரணம் அடைந்தார். அடுத்த வருஷத்துல மோவாபியர் யுத்தத்துக்கு வந்தாங்க. இஸ்ரவேல் மக்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்றதுக்கு பிரேதத்தை தூக்கிட்டு போறாங்க. அவங்க போறப்ப மோவாபியரோட தண்டை பார்த்த உடனே பயந்து போய் பிரேதத்தை அப்படி எலிசாவோட கல்லறையில போட்டுட்டு ஓடிட்டாங்க. ஆனா அந்த பிரேதம் எலிசாவோட கல்லறையில விழுந்த உடனே எலிசாவோட எலும்புகள் மேல பட்ட உடனே அந்த மனுஷன் உயிர் தெளிந்து கால் ஊன்றி நின்றான், உயிரோட வந்துட்டான். இது எலிசா மூலம், மரித்த எலிசாவோட எலும்புகள் மூலம் நடைபெற்ற அற்புதம். கர்த்தரால எதையும் கொண்டு செயல்பட முடியும்.
அற்புதம் செய்ய முடியும் அப்படின்றத பாக்குறோம். சீரியரோட ராஜாவான ஆசகேலுக்கு அப்புறம் பெனதாத்ன்ற அவனுடைய மகன் ராஜாவானான். ஆனா கர்த்தர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு பண்ணின வாக்கு தத்தத்தின்படி, உடன்படிக்கையின்படி இஸ்ரவேல் மக்களுக்கு தன்னுடைய முகத்தை விட்டு அவங்கள தள்ளல, அவங்கள மனதுருக்கி நினைத்தருளினார் பார்த்தோம். ஆசகேல் இறந்த பிறகு அவன் ஸ்தானத்துல அவன் மகனான பெனதாத் ராஜாவாக்கப்பட்டான் அப்படின்னு பார்த்தோம். பெனதாத் ஆசகேல் பிடிச்ச பட்டணங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ராஜா பெனதாத்தோட யுத்தம் செய்து அந்த பட்டணங்களை எல்லாம் மீட்டு கொண்டான் அப்படின்றத இந்த நாள்ல கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல ஆண்டவரே, மரித்த எலிசாவோட எலும்புகள் மூலம் அற்புதம் நடைபெற்றதை தியானித்தோம். ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறீர், அற்புதங்களை செய்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, எங்களையும் நினைத்தருளி எங்களுக்கு தேவையான அற்புதங்களை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க, தைரியத்தை தாங்க. அவங்க செய்கிற ஊழியங்கள் மூலம் நல்ல பலனை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. நாங்களும் உங்களுடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. God bless you.